முஸ்லிம்கள் ஒரு முடிவு எடுக்கிறார்கள், எல்லாரும் தான் எடுத்தார்கள். என்ன எடுக்கிறாங்க? ஆங்கிலம் படிக்கிற ஹராம், எல்லாரும் கல்லூரி விட்டு வெளியே வா. நமக்கு உத்தரவு போடுறாங்க யாரு? நம்முடைய மதகுருமார்கள் உத்தரவு போடுகிறார்கள். நம்மை வழிநடத்தி அன்றைக்கு வழிநடத்தி சென்ற முகமது அலி ஷவுகத் அலி சகோதரர்கள், அலி சகோதரர் சொல்லப்படக்கூடிய முகமது அலி ஷவுகத் அலி என்ற அலி சகோதரர்களும், காயிதே ஆஜம் சொல்லக்கூடிய ஜின்னா அவர்களும் எல்லாரும் சேர்ந்து கொண்டு உத்தரவு போடுறாங்க. என்னது? படிக்காதே, வெள்ளைக்காரன் படிப்பு படிக்காதே. நல்லா படிச்சுட்டு இருந்தான், நம்மால் தான் நல்ல முன்னணியில் இருந்தான் படிப்புல எல்லாம். அதனால சார் சையத் அகமது கான் போன்றவர்கள், அலி சகோதரர்கள் ஜின்னாவுக்கு நிகரா நீதிமன்றத்தில் வாதாடக்கூடிய ஒரு பாரட்ல யாருமே இருந்ததில்லை. அப்படி எல்லாம் படித்தவர்கள் நிறைந்த ஒரு சமுதாயம் நாட்டு விடுதலைக்காக படிக்க வேண்டாம் என்று தலைவர்கள் உத்தரவு போட்ட உடனே படிப்பை பாதியில விட்டுட்டு ஓடி வந்தோம். காகிதம் இல்லத்து கூட இப்படி வந்தாளுங்க. காகிதம் இல்லத்துங்கிறம அவர் பிஏ படிப்புல சேர்ந்திருக்கிறாரு, எல்லாம் படிப்பு விட்டு வா ஹராம் உடையன்ட்டார். அதனாலதான் உன் அப்பா படிக்கல, நீனும் படிக்கல. விளங்குதா? நம்ம ஏன் படிக்கலன்னு விளங்குதா? எங்க அப்பா எங்க தாப்பனார் படிச்ச என்னை படிக்க வச்சிருப்பார்ல, என்னையும் படிக்க வைக்கல. அவர் படிக்கல, அவர் ஏன் படிக்கல? தேசத்துக்கு படிக்காத, வெள்ளக்காரன் படிக்காத, வெள்ளக்காரன் படிப்பு இப்படி சொல்லிவிட்டாங்களா? 50 வருஷம் பின்னுக்கு நின்று இருக்கிறோம். 50 வருஷம் பின்தங்கி இருக்கிற காரணம் என்ன? தேசம் விடுதலை பெறுவதற்காக வேண்டி, வெள்ளையர்களை மீது வெறுப்பு உண்டாக்குவதற்காக வேண்டி நம்ம ஆங்கிலம் படிக்க வேணாம் என்று சொல்லி கல்விக்கூடங்களை உதறிவிட்டு வந்தோம். அதனுடைய வெளிப்பாடு என்ன? இன்றைக்கு அரசாங்கத்தில் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் எடுத்துக்கொண்டால், அரசாங்கத்தில் உத்தியோகம் பார்க்க எடுத்துக்கொண்டால் எவ்வளவு இருக்கிறீங்க? நீங்க நாட்டில் இருக்கிறது 20, நீங்க இந்தியாவில் இருக்கிறது எவ்வளவு? 110 கோடி பேர் இருந்தீர்களே, ஆனால் 22 கோடி முஸ்லீம் இருக்கிறீர்கள். இந்த நாட்டிலே உலகத்திலேயே முஸ்லீம்கள் அதிகமாக வாழ்கிற நாடு நம்முடைய இந்தியா. பாகிஸ்தானை விட முஸ்லீம்கள் இங்கே அதிகம். ஒரு காலத்தில் இந்தோனேசியா முதலிடத்தில் இருந்தது, அதையும் மிஞ்சி இன்னைக்கு இந்தியாவில் முஸ்லீம்கள் முதலிடத்தில் இருக்கிறோம். 22 கோடி முஸ்லீம்கள் வாழக்கூடிய இந்த நாட்டிலே 100 பேருக்கு 22 பேர் இருக்கணுமா இல்லையா? இருக்கிறீங்களா? 100 போலீஸ்காரர்கள் இருந்தால் 22 முஸ்லீம் இங்க உண்டுமா? 100 போலீஸ் எடுத்து பாருங்க, ஒரு ஸ்டேஷன்ல எத்தனை? 100க்கு 22. நீ 22 பேர் இருக்கு இல்லப்பா, 100க்கு 22 உண்டா உனக்கு? இல்ல. 100 பள்ளிக்கூடத்து வாத்தியார்கள் இருந்தால் 22 முஸ்லீம் இருக்கிறியா? 100 டாக்டர் இருந்தால் 22 முஸ்லீம் டாக்டர் இருக்கிறியா? 100 இன்ஜினியர் இருந்தால் 22 முஸ்லீம் இன்ஜினியர் இருக்கிறியா? எவ்வளவு இருக்கிற தெரியுமா? நீ எவ்வளவு இருக்கிற தெரியுமா? வெக்கி தலை குனிய வேண்டும். 2 இருக்கிற 100 போலீஸ்காரர்களுக்கு 2 என்ற கணக்கில் தான் உனக்கு இங்கே பங்கு இருக்கிறது. 100 அதிகாரிகளுக்கு 2 என்ற கணக்கில் உனக்கு பங்கு இருக்கிறது. 100 டாக்டர்களுக்கு அது ஒதுக்கீடுல வந்தது இல்ல, அவன் ஏதோ பணங்காசு உள்ளவனா இருந்திருப்பான், காசு கொடுத்து சீட்டு வாங்குவதற்கு சக்தி உள்ளவனா இருந்திருப்பான். அந்த 2 பேரும் 100க்கு 2 டாக்டர், 100க்கு 2 இன்ஜினியர், 100க்கு 2 அதிகாரி, 100க்கு 2 டிரைவர், 100க்கு 2 கான்ஸ்டபிள். இதானப்பா எங்க நிலைமை. 22% இருக்கிற ஒரு சமுதாயம் 2ல நிக்கிறதுக்கு என்ன காரணம்? இந்த தேசம் இருக்கிறது, விடுதலை பெறுவோம், விடுதலை பெற்ற பிறகு நம்மளை நல்லா வச்சிருப்பாங்க, விடுதலைக்கு பாடுபட்டவனை தூக்கி ஆகோகன் பண்ணுவான், வட்டி மூலமா சேர்த்து அடிச்சுக்கலாம், அவன் தப்பு கணக்கு போட்டான். தேசத்தை விடுதலைப்படுத்துவோம், அப்புறம் பாத்துக்கிடுவோம். அவன் அப்புறம் பாத்துக்கிட்டான். வெள்ளக்காரன் காலத்துல நமக்கு ரிசர்வேஷனே கொடுத்திருந்தான். சாதி அடிப்படையில் இப்ப ரிசர்வேஷன் இருக்கிறத, தலித்துக்கு இவ்வளவு, பிசிக்கு இவ்வளவு, எம்பிசிக்கு இவ்வளவு உண்டு. இது அப்ப இல்ல, மத அடிப்படையில் இருந்தது. முஸ்லிமுக்கு இவ்வளவு, கிறிஸ்தவர்களுக்கு இவ்வளவு என்று இருந்தது. அந்த இடஒதுக்கீடு இருந்ததால் நாங்கள் நிறைய படிச்சுக்கிட்டு இருந்தோம். இருக்கிற வாய்ப்பை தூக்கி நாசமாக்கிவிட்டு தேசத்தை காப்பாற்ற போறோம் வந்தோமா? சுதந்திரம் பெற்றோன முதல் வேலை என்ன தெரியுமா? இடஒதுக்கீடு காப்பு வச்சாங்க. வெள்ளைக்காரன் வச்சுட்டு போன எல்லாத்தையும் தொடர்ந்தாங்க. எந்த அளவுக்கு தொடர்ந்தா? வெள்ளைக்காரன் காலத்துல போலீஸா இருந்தானே, நம்மளை அடிச்சுக்கிட்டு இருந்தானே, அவனெல்லாம் சுதந்திர இந்தியாவிலையும் போலீஸ் ஆகிக்கிட்டான். அப்படி ஒப்பந்தம் இவங்க. அதனாலதான் அந்த போலீஸ் துறை எல்லாம் சீராகவே இருக்கிறது. வெள்ளைக்காரனுக்கு அடிபணிஞ்சுக்கிட்டு இருந்தவர்களுக்கு எல்லாம் வேலை கொடுத்து செஞ்சான. நமக்கு விட்டு என்ன பண்ணிட்டான்? உனக்கு இடஒதுக்கீடு நகின்ட்டான். இருந்த இடஒதுக்கீடு இல்லைன்னு ஆகிவிட்டாங்க. அதனாலதான் நம்ம இந்த நிலையில் இருக்கிறோம்.
அப்ப கல்வியில் புறக்கணிக்கப்படுகிறோம், அரசாங்க வேலை வாய்ப்பிலே புறக்கணிக்கப்படுகிறோம். இந்த நன்றி மறந்தவர்கள் அந்த தியாகத்தை மதிக்காத காரணம். இந்த நாட்டில் உனக்கு என்னடான்னு கேட்கிறாங்கன்னு பாத்துக்கிறீங்களா? உங்களுக்கு சுதந்திரத்துக்கு என்னடான்னு கேட்கறான், அவங்கள பார்த்து நம்மளை பார்த்து கேட்கிறான், உங்களுக்கு சுதந்திரத்துக்கு என்னடா இருக்குன்னு கேட்கிறான். அப்ப இந்த மாதிரியான எல்லா விதமான பிரச்சனைகளையும் எதிர்கொண்ட சமுதாயம் முஸ்லிம் சமுதாயம். அரசியல் அதிகாரத்தை எடுத்துக்கிறீங்க, என்ன பங்கு உங்களுக்கு? வெள்ளக்காரன நாங்களும் எத்தி பிழைத்திருந்தால் என்ன நடந்திருக்கு? இன்னைக்கு 540 பாராளுமன்ற உறுப்பினர்ல நம்ம எவ்வளவு இருக்கிறோம்? 108 இருக்கணும்ல, இருக்கிறோமா? 30 பேர் இருக்கிறோம். இதை மீட்டெடுப்பதற்காக, இந்த விடுதலைக்காக ரத்தம் சிந்திய நாம் அந்த உரிமையை வென்றெடுப்பதற்காக குடந்தையிலே, கும்பகோணத்திலே ஜனவரி 29ஆம் நாள் குழும வேண்டும். இந்த நாட்டிலே உரிமையை பெறுவதாக இருந்தால் அதிக எண்ணிக்கை எங்கே இருக்கிறது என்று பார்த்துத்தான் உரிமையை தருவார்கள், நியாயத்தை பார்க்க மாட்டார்கள். கேட்கிற எண்ணிக்கை பார்ப்போம். இவ்வளவு பெரிய கூட்டம் என்று தெரிந்தால் அன்றைக்கே உத்தரவு வரும். உன் அப்பன் பாட்டன் தேசத்துக்கு இழந்தார்களே அந்த உரிமையை மீட்பதற்கு, உரிமை மீட்பு ஏன் வச்சிருக்க தெரியுமா? உன் அப்பனும் பாட்டனும் பெற்றிருந்த அந்த உரிமையை நாடு சுதந்திரம் அடைந்த பிறகு பறித்து விட்டார்கள். அந்த இழந்த உரிமையை மீட்பதற்காகத்தான் கும்பகோணத்திலே உரிமை மீட்பு பேரணி, ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும் குடும்பத்தோடு 10 லட்சம் முஸ்லிம்கள் பங்கேற்கக்கூடிய பேரணியை அறிவித்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் வருவீர்களா?